மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பயணத்தில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையிலிருந்து நேற்று டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றிருந்தார். இந்தியா கூட்டணி சார்பாக நடந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். இன்று இரவு அவர் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து நாளை காலை சென்னை திரும்புவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னதாக அவர் நேரடியாக வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பார்வையிடுவதாக இருந்தது. தற்போது அவர் நாளை காலை சென்னை திரும்புவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சரின் பயணத்தில் தற்போது திடீர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிரதமர் மோடியை சந்தித்துவிட்டு நாளை அவர் நேரடியாக வெள்ள பாதித்த மாவட்டங்களுக்கு செல்வதாக இருந்தது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு அவர் நேரடியாக சென்று பார்வையிடுவதாக இருந்தது. தற்போது அந்த பயணத்தில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நாளை காலை சென்னை வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லியிலிருந்து நாளை காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்புவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அமைச்சர்கள், அதிகாரிகள் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். நாளை முதலமைச்சர் நேரடியாக அங்கு சென்று பார்வையிடுவதாக இருந்தது. தற்போது அந்த பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை சென்னை திரும்புவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மழை வெள்ள பாதிப்பை பார்வையிட திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை திரும்ப இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? விரிவான விவரம். விக்னேஷ், முதலமைச்சர் நாளை தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்களுக்கு செல்வதாக இருந்த நிலையில் தற்போது அவருடைய திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அவர் நாளை காலை சென்னை இங்க தலைமைச் செயலகத்துல மூத்த அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு விட்டு நாளை மாலை மதுரை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக நெல்லை செல்ல உள்ளார். ஏற்கனவே 10 அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் சென்னை சில விவரங்களை சேகரித்துக் கொண்டு அவர் செல்கிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. சென்னை வந்துவிட்டுதான் அவர் மழை பாதிப்பு மாவட்டங்களுக்கு செல்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கு ஏற்கனவே பல்வேறு மீட்பு பணிகள் நடைபெற்றுள்ளன. தூத்துக்குடியில மட்டும் நாளைக்கு ஒரு 12 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்த இருக்கின்றார்கள். எனவே இந்த கள அதிகாரிகளிடம் என்ன செய்யலாம் என்பது குறித்து ஒரு முன்கூட்டி ஆலோசனை நடத்திவிட்டு முதலமைச்சர் மதுரை சென்று அங்கிருந்து நெல்லை சாலை மார்க்கமாக சென்று ஒரு நாளை மறுநாள் முழுவதும் அவர் வியாழக்கிழமை 21ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இருப்பார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.